ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, மே 7ஆம் தேதி இந்த வீடியோ பிளான் பண்ணேன். இன்றைக்கி ஏதோ ஒரு 19ஆம் தேதி நடுராத்திரி 3 மணிக்கு நான் அந்த வீடியோ எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்குன்னு வீடியோவில் குவாலிட்டி எதுவும் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டேன், கிடையாது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை ரிலேஷன்ஷிப்போட ஓரியன்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கும் சரி, உங்கள் லைஃப்பில் பெட்டர் ஆகிறதுக்கும் சரி, வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எடிட் இருக்காது. ஸோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைப்ரேஷன் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது, வைப்ரேஷன்னா என்ன, எனர்ஜினா என்ன. ஓகே, இதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த இதில் வந்துட்டு எப்படி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அது மாறுது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கண்ணாடி பவர்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்டைலுக்காக போட்டிருந்தேன், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, நான் கீழே வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த வைப்ரேஷன் வந்துட்டு எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் இது எல்லாமே எப்படி இதோட கோரிலேட் ஆகி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பாயிண்டில் பார்ப்போம். சின்னதாக எழுதிட்டேன், நான் வாயில் சொல்கிறேன்ல, உங்களால் எழுதிக்க முடியும், அடுத்ததுலேருந்து பெருசாக எழுதிடுறேன். ஹவு டு டீல் வித் லோவர் ஃப்ரீக்வன்சி. அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு வகையான லோவர் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுவும் மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செகண்ட் டாப்பிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் டாபிக் ஹவு டு பிகம் எனர்ஜெட்டிக்கலி அட்ராக்டிவ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், வைப்ரேஷன் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த வைப்ரேஷன் அப்படின்ற விஷயத்த புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கிறேன். வைப்ரேஷன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் இந்த உயிர் உள்ள எல்லா பொருட்களும் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா உயிருள்ள பொருட்களுக்கும் லிவிங் பீயிங்ஸ் எனர்ஜி இருக்கு. ஓகே, ஸோ மெனி ரீசன்ஸ், நிறைய சயின்ஸ் இருக்குது, நிறைய குவாண்டம் ஃபிசிக்ஸ் இருக்குது. நான் இந்த இடத்துல எனர்ஜின்றதை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எனர்ஜியை வந்துட்டு சில பேர் ஆறான்னு சொல்லுவாங்க, என்ன வேணா இருக்கலாம். ஓகே, இந்த எனர்ஜி நம்மள்டேருந்து எமிட் ஆகும், அதாவது நம்மள்டேருந்து வெளியில் போகும். ஓகே, அப்படி வெளியில் போகிற எனர்ஜி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற விஷயத்தை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த இடத்துல எனர்ஜி வெளியில் போகுதுன்னு சொல்கிறேன் தெரியுமா, வைப்ரேட் ஆகுது, அதுதான் நான் வெளியிலே போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வைப்ரேஷன் தான் நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுது. ஓகே, ரொம்ப பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி எல்லாருக்குள்ளேயும் ஒரு வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு என்ன வேணும் வேணான்றதை அட்ராக்ட் பண்ணுறதை டிசைட் பண்ணுறது. ஓகே, ஒருத்தன் என்னோட வீடியோவில் வந்துட்டு நான் நவுந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணான். ஸோ அதனால் நவுறாமல் நான் பேச ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இதெல்லாம் யாரா வந்துட்டு கேட்டா யாரா. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ வந்துட்டு இந்த வைப்ரேஷன் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இந்த யூனிவர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா நீடினஸ் அண்ட் டெஸ்பிரேஷன். ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரில, ஓகே வச்சுக்கோங்க, தான் டெஸ்பிரேஷனுக்கு ஸ்பெல்லிங். ஓகே, இப்போது நீடினஸும் டெஸ்பிரேஷனும் ஹேட்டட் பை யூனிவர்ஸ். ஓகே, ஹேட்டட் பை யூனிவர்ஸ்ன்றதை தாண்டி நீங்கள் நீடியாக இருந்து டெஸ்பிரேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த டெஸ்பிரேஷன் நீடினஸ்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஓகே, இப்போ இந்த பிரேக்கப் ஆனப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் எக்ஸு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நீடியாக இருந்தீங்க, எவ்வளோ அழகாக பிச்சை எடுத்தீங்க, எவ்வளோ அழகாக கதறினீங்க, எவ்வளோ அழகாக போய் உங்களோட பெயின் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. ஓகே, எவ்வளோ டெஸ்பிரேட்டடாக எவ்வளோ நீடியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நீடியாக இருந்திருக்கீங்க. ஓகே, நான் பையன்றதுனால பொண்ணு அங்கே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஜெண்டர் இருக்கிறவங்களும் ஸ்வாப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்க.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுனால தான் இந்த யூனிவர்ஸ்க்கு பிடிக்காம நீங்கள் கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி 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 கொண்டு போயிட்டுருக்கு. ஓகே, நீங்களும் இன்னும் கெஞ்சிக்கிட்டே 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 இருக்கீங்க. ஓகே, இன்னும் நீங்கள் அவங்க வேணும் வேணும்னு இருந்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போது நீங்கள் அவங்க வேணும் 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 வேணும்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த நீடினஸ்ஸு அவங்கள கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடும். ஓகே, அதாவது இன்னும் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் இங்கே இருக்காங்க, அவங்க வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நீடியாக ரொம்ப டெஸ்பரேட்டடாக இருக்கீங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சும்மா சொல்லுங்களேன். சந்தோஷமாக இருப்பீங்களா? நிம்மதியாக இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? ரொம்ப சோகமாக இருப்பீங்க. ஓகே, உங்கள்கிட்டேருந்து ஒரு இழப்பு, அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஒரு இழப்பு நடந்திருக்கு. ஓகே, எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இழந்தாலும் நீங்கள் க்ரீஃப்ன்ற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த க்ரீஃப்குள்ளே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, சில பேருக்கு கில்ட்டாக இருக்கும், சில பேருக்கு அவமானமாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்காக இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இது மாதிரி வேரியஸ் எமோஷன்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போது சோகமாக இருந்துட்டு எப்போதும் கில்ட்டாக இருந்துட்டு அசிங்கப்பட்டுட்டு கூனி குறுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜென்யூனாகவே அந்த பொண்ணுக்கு பிடிக்காதுல்ல. ஓகே, அவள் தள்ளி போயிட்டே தானே இருப்பா. அப்படி தானே இது அமையும். ஸோ இந்த நீடினஸ் இதான் பண்ணுது. நீங்கள் நீடியாக இருக்கும்போது, அவங்க விட்டுட்டு விலகி போகும்போது ரொம்ப சோகமாக துக்கமாக அழுதுட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்கள, அதுவே அவங்க உங்கள்கிட்டருந்து தள்ளி போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துரும். சரி, அப்போ உங்களுக்கு உடனே டவுட் வரலாம், ப்ரோ இப்போ அவள் வேணுன்றது நினைக்கிறது நான் தப்பா? அவள் வேணும் தானே நான் ஆசைப்பட்றேன். சி, அவள் வேணுன்றதை ஆசைப்படுறதோ இல்லை அவன் வேணுன்றதை ஆசைப்படுறத நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. ஓகே, உங்களை இழந்த அந்த விஷயத்தை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அதாவது நான் அவளை லவ் பண்ணுறேன், அவள் கண்டிப்பாக என் கூட தான் இருப்பாள், எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, நான் பெருசாக அதாவது என்ன சொல்கிறது, என்னோட லவ் என்னன்னு அவளுக்கு தெரியும், அவளோட லவ் என்னன்னு எனக்கு தெரியும். இப்போது இந்த இடத்துல இது ஒரு பிலீஃப். ஓகே, இந்த பிலீஃபில் எந்த ஒரு நீடினஸும் இல்லை. ஷியோர் ஷார்ட்டாக அவங்க கூட இருப்பான்றதை முழுசாக நீங்கள் நம்புறீங்க. இது குட்டு, இது கிரேட்டு, இது பெஸ்ட்டு. ஓகே, ஆனால் உங்களுக்கு இருக்கிறது என்னென்னா, இவள் போயிட்டா என்ன ஆகிறது, அவள் போயிட்டா இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அப்படி நடந்துருச்சுனா இப்படி நடந்துருச்சுனா அவன் வந்துட்டு கடலை போட்டு கரெக்ட் பண்ணிட்டானா, இல்லை இவளே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாளா, இல்லை அவனே பிரேக்கப் பண்ணி, அது நீடினஸ். ஓகே, நீடினஸ்க்கும் ஒரு நல்ல பிலீஃப் சிஸ்டத்துக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் மேலே இருக்கிற நம்பிக்கைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை. சரி, இங்கே இவ்வளோ விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் செக்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். லோவர் ஃப்ரீக்வன்சியை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது, மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கோபம், டெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு பயம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இழப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பத்தினா ஒன்றும் இல்லை, அதாவது அப்பத்தி வந்துட்டு ரொம்ப டீப்பான விஷயம். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஒரு விஷயத்தை என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே, ஐ காண்ட் அப்படின்ற ஒரு நிலைமையிலே இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, என்னால் மூவ் ஆனே ஆக முடியாது, என்னால் மூவ் ஆனே ஆக முடியாது கைஸ், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போனா நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும்? நத்திங். அதாவது அப்பத்தின்ற ஒரு கட்டம் என்ன அப்படின்னா, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் அப்பத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, கில்ட் வந்துட்டு சில பேருக்கு இருக்கலாம். நான் தான் அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டனோ, நான் தான் அந்த பையனை ஏதோ பண்ணிட்டனோ, நான் தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ, நான் தானோ, அதெல்லாம் கில்ட். ஷேம் வந்துட்டு சில பேருக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அந்த பொண்ணு உங்களை அசிங்கப்படுத்தினதாக இருக்கலாம், இல்லை அந்த பையன் உங்களை அசிங்கப்படுத்தினதாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஏதோ ஒரு வகையான எமோஷன். ஓகே, இந்த எமோஷன் தான் உங்களுக்கு என்ன வேணும். எமோஷன்ஸ் ஆர் சிம்பிளி நத்திங் பட் மேக்னெட். என்னோட ப்ரோ என்னென்னமோ சொல்கிறேன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் தான் இது, திருப்பி சொல்கிறேன். ஓகே, ஒரு பயந்தாங்குழியான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இந்த உலகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமான உலகம், எல்லாருமே நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான் இருக்காங்க, கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இருக்காங்கன்னு. கோவமான ஆள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா எல்லாருமே சண்டை போட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு அடிச்சுட்டு தான் இருப்பானுங்கன்னு சொல்லுவானுங்க. ஓகே, நீங்கள் என்ன எமோஷனில் இருக்கீங்களோ
அதுக்கேற்ற வேர்ல்டு தான் உங்களை சுற்றி கிரியேட் ஆகும். ஓகே, இந்த பயந்தாங்குழின்னு அவனை பற்றி நினைக்கிறதுனால சுற்றி எல்லாமே அவனை பயமுறுத்துகிற விஷயங்கள் தான் அவனை திருப்பி திருப்பி நடந்துகிட்ருக்கும். ஓகே, ஸோ எமோஷன்ஸ் ஆர் மேக்னெட். நீங்கள் எந்த எமோஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற என்வரான்மெண்ட்டை தான் நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. ஓகே, அதுதான் உங்களோட சரௌண்டிங்ஸ். அது கூட தாட்டும் வேணும், பட் சும்மா மொட்டையாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ், பீப்புள், இது எல்லாத்தையுமே இந்த மேக்னெட்டாக இருக்கிற இந்த எமோஷன் தான் டிசைட் பண்ணும். ஓகே, ஏன்னா மேக்னெட் மேக்னெட் வில் ப்ரொடியூஸ் வைப்ரேஷன்ற பாரு, அட்ராக்ஷன்ஸ். ஸோ அட்ராக்ஷன்லாம் என்ன பண்ணும், நீங்கள் என்ன எமோஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த எல்லா எமோஷனும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் லோவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, ஆனால் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இதான் வரும். ஓகே, கூட வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஹர்ட்ஸ். ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூலாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, அங்கே ஒரு சில நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் அதாவது இந்த மாதிரி லோவர் ஃப்ரீக்வன்சிக்கு கம்மியான நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அதாவது இந்த ஆர்டரில், அதாவது குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுறது அவமானத்தை விட பெருசு. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு லோவர் ஃப்ரீக்வன்சி ஆர்டருக்குள்ளே நம்ம இருக்கோம். இதை நீங்கள் கூகுளில் அடித்தா வரும். ஓகே, பட் மோர் லைக்லி இவ்வளோ தான். எமோஷன்ஸ் ஆர் மேக்னெட், தீஸ் ஆர் த லோவர் ஃப்ரீக்வன்சி மென்ஷன்ட். You are in this state, that's why your relationship got broken. ஓகே, ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ரிலேஷன்ஷிப்பில் அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே, இல்லை அந்த பையன் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நடந்துடுமோ, ஆகிடுமோ. I told you that emotions are magnet. It is a magnet, so it attracted the fear that you fear of, which is breakup. ரொம்ப இங்கிலீஷில் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க, தெளிவாக உங்களுக்கு, இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் உங்களுக்கே புரியும். ஓகே, என்னன்னா அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கா, ஃபியர் இருக்கா, இது மேக்னெட். நான் சொன்னேன் எமோஷன்ஸ் ஆர் மேக்னெட். ஓகே, நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்க, அவங்க விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி. வில் தே லீவ்? ஓகே, இப்போ இந்த பயம் என்ன பண்ணுன்னு சொன்னேன், நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா எமோஷன்ஸ் ஆர் மேக்னெட். ஸோ நீங்கள் போயிடுவாங்களோன்னு நினச்சி பயப்படுறீங்க, இந்த எமோஷன்ஸ் மேக்னெட்டாக மாறி நீங்கள் நினச்சதை நடந்துறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. நான் ஃபியர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொன்னேன். சில பேருக்குள்ளே வந்துட்டு நிறையா சோகம், சில பேருக்குள்ளே வெஞ்சன்ஸ் இருக்கும், சில ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வெஞ்சன்ஸ் இருக்கும், நிறைய கோபங்கள் இருக்கும், அதை வெளியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கோபம் கூட இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஓகே, இப்படி தான் லோவர் ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே உங்களோட லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகே, இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே எமோஷன்ஸ், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே மேக்னெட். இந்த மேக்னெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வகையான வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வைப்ரேஷன்லேருந்து ஃப்ரீக்வன்சி நடக்குது. ஓகே, அது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்த, அதாவது நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ, எதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறீங்களோ அது நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, உங்கள் எக்ஸை திருப்பி போயிடுவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறீங்க, அது நடக்குமோ நினச்சி பயப்படுறீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நடந்துருது. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது நடந்துருது. ஓகே, ஏன்னா நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தானே ரியாக்ட் பண்ணுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுவீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் நிறையா என்ன சொல்கிறது, உங்களே லூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகே, எந்த ஒரு பொண்ணுக்கும் சரி, ஈவன் பையனுக்குமே சரி, தே வாண்ட் அ பார்ட்னர் who are all detached. டிட்டாச்சுன்னா என்னென்னா, எப்படி சொல்ல, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறது, கேர் பண்ணுறது, லைக் அவங்க போயிட்டாங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அழுகிறதோ இல்லை சோகமாக இருக்கிறதோ தப்பு கிடையாது. பட் இங்கே என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எந்த பாயிண்ட்ல நீங்கள் உங்களை இழக்காமல் இருக்கணும். ஓகே, அப்படி நீங்கள் உங்களை இழக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் அட்டாச். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்குள்ளே தான், இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் போய் கெஞ்சுவாங்க, அதான் அழுகிறது ஆஸ் யூஷுவல். பட் இந்த டிட்டாச்சு ஃபேஸில் இருக்கிறவன் அவனால் முடிஞ்ச ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான். ஓகே,
புரிஞ்சுக்கல அப்படின்னா தனியாக வெளியில் வந்துடுவான். ஓகே, அவனுக்கு அந்த லவ் பிரேக்கப்னால வலி இருந்துச்சா, பெயின் இருந்துச்சான்னு கேட்டால் அவனுக்கு இருக்கும், அந்த வழி இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் என்ன இழக்கிற ஒரு கட்டம் வந்ததுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகிறான் தெரியுமா, அப்போ தான் அவன் டிட்டாச்சாக இருக்கான். ஓகே, நீங்கள் டிட்டாச்சாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் எனர்ஜெட்டிக்கலி மேக்னட்டிக்காக மாறும்போது, அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சி. இது நான் லோவர் ஃப்ரீக்வன்சி பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது நம்ம அந்த எனர்ஜெட்டிக்கலி அட்ராக்ஷன் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ஹையர் ஃப்ரீக்வன்சி பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்மளோட செக்ஷனோட ஒரு லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருக்கும், ரீஜியனுக்குள்ளே வந்துருக்கும். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சினா என்ன, ஓகே, இது எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல விதத்தில் ப்ளே பண்ணுது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சினா ஹை ஃப்ரீக்வன்சி, ஹைலி எனர்ஜெட்டிக், எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஓகே, இப்போது நான் டிட்டாச்சர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி லாஸ்ட் செஷனில் பேசியிருந்தேன். என்னென்னா, நீங்கள் டிட்டாச்சராக இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போதும் நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் டிட்டாச்சராக இருக்கிறதுன்றதை நான் எந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க, முழுசாக நம்புவீங்க. ஓகே, என்ன சொல்கிறது, அவங்க தான் உலகன்ற அந்த ஸ்டேஜுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க. ஓகே, ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போது அந்த பொண்ணே உங்களுக்கு ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு மடங்கலாம், அந்த பையனே எதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அழகாக இருக்கிறதுனால, நீங்கள் தெளிவாக இருக்கிறதுனால, உங்களோட கண்ணோட்டம், நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் பேசுகிற விதம், இது எல்லாமே பிடிச்சிருக்குன்றதுனால தான் அந்த பொண்ணோ பையனோ உங்கள் கூட சேர்ந்தாங்க. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் குட். ஓகே, யூ ஆர் குட், யூ ஆர் குட், ஸோ ஷீ ஆர் ஹீங்க்கு பதிலாக ஹர்ன்னு போடுறேன், ஹீ வித் யூ. ஓகே, நீ நல்லா இருந்த, அதனால் உன் கூட இருந்த. யூ ஆர் பேட், ஸோ ஷீ ஆர் ஹீ லெஃப்ட் யூ. கிராமர்லாம் பார்க்காதீங்க கைஸ். ஓகே, உங்களுக்கு புரியுதில்ல என்ன சொல்ல வரேன்ட்டு. நீ நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது, நல்ல ஒரு எமோஷனில் இருக்கும்போது, நல்ல அட்ராக்டிவாக இருக்கும்போது, ஷி வாஸ் வித் யூ, ஹீ வாஸ் வித் யூ. வென் யூ ஆர் க்ரையிங், வென் யூ ஆர் பெக்கிங், வென் யூ ஆர் சஃபரிங், தே டோன்ட் ஹாவ் அ ஃபக்கிங் நெசசிட்டி டு பி வித் யூ. ஓகே, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இவ்வளோ தான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த பேடில் ஏன் இருந்தீங்க, அதனால் உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குட்டில் இருக்கிறத பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் அவ்வளோலாம் இல்லை, சும்மா லைட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, சரி. இப்போ என்னோட எக்ஸ் வேணும், ரெக்ரெட் பண்ண வைக்கணும், இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க கடைசி வரைக்கும் இது பண்ண வைக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எக்ஸ் உங்களுக்கு திருப்பி வேணும்னாலும் சரி, அதாவது யூ வாண்ட் தெம் பேக், வாண்ட்னாலும் சரி, இல்லை ரெக்ரெட்னாலும் சரி, இல்லை யூ வாண்ட் டு மூவ் ஆன்னாலும் சரி. ஓகே, சொன்னதையும் எதுக்கு திருப்பி சொல்கிறேன்னா, பாயிண்ட் ஒன்று பழகிடுச்சா தான். இப்போது இந்த 3 விஷயமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த 3த்துல எந்த விஷயம் வேணும்னாலும் நீங்கள் மூவ் ஆன் ஆகி இந்த எனர்ஜெட்டிக்லி ஹைலி அட்ராக்டிவ் பர்சனாக மாறணும். ஓகே, ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மூவ் ஆன் ஆகிறப்போ என்ன ஆகும்? ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உங்களோட லைஃப்பை பார்க்குறப்போ அவங்கள பற்றி யோசிக்கிறது, அவங்கள பற்றி சிந்திக்கிறது எல்லாமே நிறுத்திடுவீங்க. ஓகே, இவ்வளோ நாள் அவங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு நீடி எனர்ஜி, ஒரு டெஸ்பரேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கு இப்போ கம்மியாகிடுச்சு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப லவ்விங்காக, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த பிரேக்கப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, இப்போது நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது யூ ஆர் பிகமிங் எனர்ஜெட்டிக்கலி ஹைலி அட்ராக்டிவ். ஓகே, வென் யூ ஆர் பிகமிங் ஹைலி அட்ராக்டிவ், அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே ஃபேடாக ஆக ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களே தேடி வருவாங்க, நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்களே ரெக்ரெட் பண்ணுவாங்க. அவன் நம்மளை விட்டுட்டு இன்னும் லைஃப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறான், அவன் நல்லா மூவ் ஆன் ஆகிட்டு ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே வரும். வென் யூ ஆர்
கம்ப்ளீட்லி ஸ்டாப் திங்கிங் அபவுட் தெம் கம்ப்ளீட்லி நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் 100% இருக்கிறத ஒரு 80% குறைச்சிட்டீங்க. 20% டெய்லி ஒரு தடவை 2 தடவை தான் ரேராக யோசிக்கிறீங்க அப்படின்னா, தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பிகம் எனர்ஜெட்டிக்லி அட்ராக்டிவ்டா. ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹையர் எமோஷன்ஸ்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ்குள்ளனா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. சரி, இந்த எனர்ஜெட்டிக்கலி அட்ராக்டிவ்னஸ்குள்ளே எப்படி போகிறது? இதெல்லாம் சொன்னீங்க, இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பேசிட்டோம். எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, அந்த வெளியே நீங்கள் லெட்கோ பண்ணணும். ஓகே, என்னோட லெட்கோன்னு சொல்லிட்டு லெட்கோ ஆஃப் பெயின்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ இருக்கும். இந்த இடத்துல நான் ஐ பட்டனில் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் கொடுக்க முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். எப்படி லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் ஹேண்டில் பண்ணுன்றதை பற்றி அதில் கிளியராக பேசியிருப்பேன். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற லோ எமோஷன்ஸ் ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் டீப் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இங்கே உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பசங்களோட இருக்கிற ஸ்டேஜ் என்ன அப்படின்னு க்ரீஃப். அதாவது ஒரு இழப்பை சந்திச்சிருக்கீங்க. அந்த இழப்பு தான் உங்களோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்போது இந்த இழப்புக்கு பின்னாடி இருக்கிற இது ஒரு எமோஷன். ஓகே, இந்த எமோஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். என்னென்ன தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா, பாரு அவள் போயிட்டா, பாரு வேற ஒருத்தவனோட போயிடுவாளோ, ஒருவேளை கடைசி வரைக்கும் வரமாட்டாளோ, ஒருவேளை நம்ம தான் போய் கெஞ்சிரமோ, ஐயோ விட்டுட்டு போயிட்டாலே, இப்படி இத்தனை தாட்ஸ் வருது இல்லை. இந்த எல்லா தாட்ஸ்க்கு பின்னாடியும் ஒளிஞ்சிருக்கிற எமோஷன் கிரீஃப் தான். இந்த இழப்பு தான் உங்களை இத்தனை கேள்வி கேட்க வைக்கிது, இத்தனை விஷயத்த சொல்ல வைக்கிது. ஓகே, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுற எல்லா விஷயமும் இதுன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்கு பின்னாடி ஒரு வகையான எமோஷன் இருக்கும். நீங்கள் ரொம்ப பயமாக ஃபீல் பண்ணீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது இது பிஃபோர் பிரேக்கப், ஆல்மோஸ்ட் பிரேக்கப் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை போயிடுவாளோ, ஒரு வேளை போயிடுவானோ, ஏன் இப்போலாம் முன்ன மாதிரி பேசுறதில்ல, ஏன் இப்போலாம் முன்ன மாதிரி பழகிறதில்ல, ஏன் ரெகுலராக கால் வரதில்ல, ஏன் அவன் கூட பேசுகிறா, ஏன் இவன் கூட பேசுகிறா, யுவர் ஸ்கேர்ட், இவர் பயமாக இருக்குது, உனக்கு பயமாக இருக்குது, உனக்கு பயமுறுத்துகிற எல்லா தாட்ஸும் வருது. ஸோ இவென்ச்சுவலி நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற. ஸோ உன்னோட எமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்டார்ட்ஸ் டு அட்ராக்ட் எவ்ரி திங். ஸோ இவென்ச்சுவலி யூ காட் பிரேக்கப். அவ்வளோதான். ஓகே, இப்போது நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உன்னோட தாட்ஸ் ஆர் நாட் வேலிட், இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். ஓகே, உன்னோட தாட்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு நீ என்ன சொல்கிறது, எத்தனை லட்சம் தடவை யோசிப்பான்னு தெரியாது. அத்தனை லட்சம் தடவையில் ஜஸ்ட் 0.001% மட்டும் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் something important, something useful, you think just only for 0.00001, that's it. ஓகே, மித்த எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, அப்படி தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் ஒரி பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போது இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தாட்டெல்லாம் ஏன் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஏன் எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னே தெரியாது, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கு, என்ன சொல்கிறது, அவ விட்டுட்டு போயிடுவாளோ, அப்படி ஆகிடுச்சுமோ, இப்படி ஆகிடுமோ. இப்போது இவ்வளோ நாள் இந்த தாட்லாம் ஏன் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லா தாட்டுக்கு பின்னாடியும், இவ்வளோ குமுலேட்டிவான தாட்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு வகையான எமோஷன் இருக்குது. இது நான் பயம், கிரீஃப்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறையாக கூட இருக்கலாம், இல்லை குற்ற உணர்ச்சியாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தான் ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டோமோ, நம்ம தான் ஒரு வேளை ரொம்ப நிறையா தப்பு பண்ணிட்டோமோ, ஒருவேளை நம்ம இன்னும் பாசமாக பார்த்துருக்கலாமோ. இது எல்லாமே என்ன, உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சி தான் இத்தனை விஷயங்களை உங்களை ஞாபகப்படுத்த வைக்கிது, சிந்திக்க வைக்கிது. ஓகே, எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்து தான் சில விஷயங்களை ட்ரிகர் பண்ணுது. நீங்கள் அந்த எமோஷனை கேட்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த தாட் வருது, இதுக்கு பின்னாடி என்ன எமோஷன் ஹைடாக இருக்குது, என்ன ஏன் வருது, செல்ஃப் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், ஏன் வருதுன்றது யோசிங்க. அப்படி யோசிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஈவென்ச்சுவலி யூ வில் லெட் கோ ஆஃப் திங்ஸ். அதாவது இப்போ வந்துட்டு டைரெக்டாக உங்களுக்கு ஒரு சோகமான தாட் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த சோகமான தாட்டு தான்றதை கண்டுபிடிச்சி, ஓகே இப்போ நான் சோகமாக ஃபீல் பண்ணுறேன், அந்த சோகத்தை ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா, அந்த தாட் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மட்டமாக இருந்தாலும் சரி, அதை ஜட்ஜே பண்ணாமல் அது அப்படியே போகட்டும். பாரு, இப்போ நான் ஃபியரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வேளை அவன் எக்ஸ் போயிட்டா என்ன பண்ணுறது இப்படின்னு எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வருது அப்படின்னா, போயிட்டா என்ன பண்ணுறது,
இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அந்த பயத்தை அப்படியே உணருங்க. ஓகே, அதாவது எனக்கு பயம் இல்லை, நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை நெகோஷியேட் பண்ண சொல்லலை. ஜஸ்ட் அந்த அந்த பயத்தை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள், ஃபியரை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும். அந்த தாட்டை மதிக்கவே மதிக்காதீங்க. ஏன்னா அந்த தாட் வரதுக்கான காரணமே அந்த ஃபியர் தான். நீங்கள் தான் டேரெக்டாக ஃபியரை பிடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்னது கவலை பண்ணணும். இதே நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களோட தாட்ஸுக்கு ஜென்ரலாகவே வேல்யூஸ் போயிடும். அடுத்தது உங்களோட எமோஷன்ஸு போக ஆரம்பிக்கும். ஓகே, இப்படி போக 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 என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்போட பிரேக்கப் பற்றி நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இதான் நிலவரம், இதான் சுச்சுவேஷன் அப்படின்றத ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, யூ வில் ஸ்டார்ட் டு பி ஹாப்பி வித்வுட் தெம். ஓகே, இதை நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட்டேட்டிவாக ஒரு 30-40 days நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இவென்ச்சுவலி நீங்கள் எனர்ஜெட்டிக்கலி அட்ராக்டிவாக மாறுவீங்க. ஸோ உங்களோட எக்ஸை ரெகுலேட் பண்ண வைக்கிறதோ, மூவ் ஆன் ஆகிறதோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க திருப்பி வரதோ எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகே, ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் ஒன் மோர் திங், என்னோடய பர்சனல் ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணணும். என்னோடய தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னோடய எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த பெயின்லேருந்து கோத்ரூ பண்ணி வெளியில் வந்து என்னோடய லைஃப்பை நான் ரீசெட் பண்ணி என்னோடய கோல்ஸில் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஜென்யூனாகவே உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி என்னோடய பர்சனல் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் டு நோ ஹெல் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எனர்ஜெட்டிக்கலி அட்ராக்டிவாக மாறுறதுக்கு நானே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் இல்லை எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் சின்ன ப்ராப்ளம் தான், ஜஸ்ட் வாண்ட் யுவர் கால் கன்சல்டேஷன் ஹெல்ப், சும்மா உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினா போதும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே கால் கன்சல்டேஷனுக்கான லிங்க்கும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். பர்சனல் ப்ரோக்ராம் வேணுன்றவங்களுக்கு பர்சனல் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்துட்டு கால் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க கால் கன்சல்டேஷன். தட்ஸ் இட். தேங்க்யூ. பை.